ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னென்னு நம்ம ஷார்ட் வீடியோல பார்த்தோம். அதுல கார்டினாலிட்டி டைப்ஸ் மொத்தமா 4 இருக்கு. அது என்னங்கிறது இந்த வீடியோ டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். சோ நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போட்டுருக்கோம். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஹாய் ப்ரோ, கேன் யூ எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் மெனி டு மெனி, மெனி டு ஒன் அண்ட் ஒன் டு மெனி, how it works and all that. அந்த ரிலேஷன்ஷிப்ல கார்டினாலிட்டிங்கிற ஃபங்க்ஷன் 4 இருக்கு. 1 to 1, 1 to many, many to many, many to 1 அப்படின்னு ஒரு 4 கார்டினாலிட்டி இருக்கு. அந்த 4 எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ அவருக்காகவும், அது இல்லாம இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், நான் பவர் பிஐ டெவலப்பரா இருந்தா அதனாலயும் வந்து இந்த வீடியோ நம்ம மேக் பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப டீடைல்டா யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் நம்ம ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண சேம் சூப்பர் ஸ்டோர் எக்ஸ்எல்எஸ் ஃபைல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஷீட் இருக்கு. ஆர்டர்ஸ் ஷீட்டு, ரிட்டர்ன் ஆன ஷீட்டு, பீப்புள் ஷீட். ஸோ இந்த 3 ஷீட்டையும் நம்ம உள்ள எடுத்து வந்து அதில் எப்படி நம்ம கார்டினாலிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பவர் பிஐக்குள்ள பிளாங்க் ரிப்போர்ட் எக்ஸல் இங்கேயே எடுத்து கொடுத்துக்கலாம். சேம் ஷீட், ஸோ டேட்டா லோட் ஆயிருச்சு. ஸோ ஆர்டர்ஸ் இந்த சீட்டை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்டர்ஸுமே நமக்கு ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. பர்ஃபெக்ட். அடுத்து பீப்புள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்ட் ரீஜன் காலம் 1, காலம் 2ன்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம பர்சன் அப்படிங்கிறது மேலே போயிருக்கணும், போகலை. இது ஒரு இடத்துல நம்ம எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும். இதுலையும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நல் வேல்யூ இருக்கு, இல்லை வந்து எனக்கு வந்து பிளாங்க் இருக்குன்னு அதை ரிமூவ் பண்ணணும், இல்லை காலம் ஹெட்டரை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லோடு கொடுக்கறதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் தான் பவர் குவெரி எடிட்டர் விண்டோ. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் குவெரி எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இங்கே ஆர்டர் ஷீட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். பட் பீப்புள் ஷீட்ல எனக்கு வந்து பர்சனும் ரீஜனும் வந்துட்டு ஹெட்டரா இருக்கணும். ஆனால் காலம் 1, காலம் 2 இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்துட்டு ஹோம் டேப்ல யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாப்ல இருக்கிற காலம் 1, காலம் 2 போயிட்டு பர்சன் ரீஜன் அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ சேம் ஸ்டெப் தான் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ்லையும் ஃபாலோ பண்ண போறோம். ரிட்டர்ன் ஆர்டர் ஐடி இருக்குல்ல, அதையும் அதே தான் யூஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட்டர்ஸ் கொடுத்துட்டனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா க்ளீனாக இருக்கு, எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கே டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு டேட்டு, ஷிப் மோடு, ஏபிசிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்கு, கண்ட்ரிக்கு ஸ்ட்ரிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை இருக்குல்ல, இது நம்ம கொடுத்துடலாம். பவர் குவெரி எடிட்டர்ல இருந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேட்டாவை ஸோ இப்போ நமக்கு 3 ஷீட்டும் லோட் ஆயிருச்சு. ஸோ இங்கே நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. ஆக்சுவலாக நம்ம கார்டினாலிட்டி செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மாடல் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. இல்லை நாம இதை கண்டுபிடிக்கணும், இதை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்னா இங்கே மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா வேற ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கேட்டேன். இப்போதைக்கு ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்ம பீப்புள் டேபிள்ல இருந்து ஆர்டர்ஸ் டேபிளுக்கு 1 to many ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் இதுவே நாம எடுத்துக்கோமே, 1 to many ஆர் many to 1 ரெண்டுக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான், எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸல் டேபிள் ஓப்பன் பண்ணி எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பீப்புள் சீட்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அண்ணா, சக், கெல்லி, கெசன்ட்ரா அப்படிங்கிற இந்த 4 பேர்த்தோட ஒருத்தங்க. ஸோ இந்த பேர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா கெல்லி வில்லியம்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் இடத்துல வந்துருக்கு. நமக்கு வந்து மொத்தமா 5 இடத்துல வந்துருக்கு இந்த கெல்லி வில்லியம்ஸ்ங்கிற பேர். ஸோ அதாவது நம்ம பீப்புள் டேபிள்ல அது ஒரே இடத்துல தான் இருக்கு. பட் அதே ஆர்டர்ஸ் டேபிள்ல மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 1 to many டைம்ஸ் அந்த வேல்யூ ரிப்பீட் ஆகிக்கிறதுனால அது வந்து மெனி. சிம்பிள் கான்செப்ட். ஈச் அதாவது டிஸ்டிங்க்ட் வேல்யூ எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, டூப்ளிகேட் இல்லாம ஒரே வேல்யூ எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து 1. மெனி அப்படிங்கிறது அந்த வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடா டூப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல அது வந்து மெனி.
அதனால இங்க ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. இதனோட வைஸ் வெர்சா தான் மெனி டு ஒன். இதை நம்ம இப்படியும் எடுத்து வேல்யூஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க ஏன் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம். ஆர்டர் ஐடிக்கும் இந்த ஆர்டர் ஐடிக்கும் கிரியேட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டு மெனி, மெனி டு ஒன் தான் நமக்கு கிரியேட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த டேபிள்ல வந்துட்டு எகைன் நமக்கு வந்து டிஸ்டிங்டான வேல்யூஸ் தான் இருக்கு. இந்த டேபிள்ல வந்து நமக்கு ஆர்டர்ஸ் டேபிள் வந்து மெயின் டேபிள்ங்கிறதுனால அதுல மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஃபேக்ட் டேபிள்ல எப்பவுமே வந்து ரெண்டு டைப் ஆஃப் டேபிள் இருக்கு, ஃபேக்ட் டேபிள் அண்ட் டைமென்ஷன் டேபிள். ஸோ ஃபேக்ட் டேபிள்ல எப்பவுமே ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டர் டீடைல் நமக்கு இருக்கு. பட் டைமென்ஷன் டேபிள்ல பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸான நமக்கு வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ ஒன் டு மெனி, மெனி டு ஒன் கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒன் டு ஒன்னா என்ன, மெனி டு மெனினா என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ எகைன் நான் என்ன பண்றேன்னா, நாமளே ஒரு மேனுவலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எகைன் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்டு இந்த ஆர்டர்ஸ் டேபிள நான் டூப்ளிகேட் எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு ஆர்டர்ஸ் 2 வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே விட்டுறலாம். அடுத்து ஒன் டு ஒன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் இந்த பீப்புள் டேபிளையும் ஓகே நாம இப்போ வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது டீடைல்டா பார்க்கலாம். அடுத்து ஒன் டு ஒன் போயிடலாம். இப்போ இது லோட் ஆயிட்டு இருக்கு அந்த ஆர்டர்ஸ் 2 டேபிள். நீங்க ஒருவேளை பவர் பிஐ ஆஸ்பைரிங் பர்சனா இருந்தீங்க, பவர் பிஐல எனக்கு கரியர் பில்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அலாங் வித் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் போடுற வீடியோஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல மெத்தட்ஸ் ஆஃப் கான்செப்ட் நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லா அது என்னன்னு பார்த்துட்டு நான் கரெக்ட் பண்ணி வீடியோ போடுவேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எரர்ஸ் சொல்லி வந்திருக்கு. பட் அது இக்னோரபிள் தான், விட்டலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க இருக்கிற சிட்டிக்கும் இங்க இருக்கிற சிட்டிக்கும் நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை நீங்க ட்ராக் பண்ணிட்டு இங்க போட்டாலே ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா எரர் காட்டுது இல்லையா? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் போத் இந்த இடத்துல வரும். திஸ் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் கார்டினாலிட்டி மெனி டு மெனி. திஸ் ஷுட் பி ஒன்லி யூஸ்ட் இஃப் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் நெய்தர் காலம் சிட்டி அண்ட் சிட்டி கண்டெய்ன்ஸ் யூனிக் வேல்யூஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட் பிஹேவியர் ஆஃப் மெனி மெனி ரிலேஷன்ஷிப் இஸ் அண்டர்ஸ்டுட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களால தவிர்க்க முடியாத பட்சத்துல ஏதோ ஒரு சிட்டில வந்து யூனிக் வேல்யூவே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வந்து நம்ம டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை புதுசு அந்த டேஷ்போர்டு மறுபடியும் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவோட லோடிங் டைம் வந்து டைம் அதிகமா எடுக்கும். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா இந்த டேபிளையும் நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு, இந்த டேபிளையும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி லோட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். நம்மளுடைய பவர் பி இன்ஜின் பேர் வந்து வெர்டிபேக். அது வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் எப்பவுமே நீங்க வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஹைலி ரெக்கமெண்டட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்பிளமேஷன் மார்க்கோட தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் இப்போ கிரியேட் பண்றது போறது கிடையாது, இப்போதைக்கு அதை விட்டுறலாம். பட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இதுதான் காரணம். ஏன்னா எனக்கு ரெண்டு டேபிள்லையுமே டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு அண்ட் ஈவன் ரெண்டு காலம்லேயுமே இருக்கு அப்படிங்கிறதுனால அது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு. ஸோ இப்போ அது தேவையில்லை, நான் ஜஸ்ட் அது கேன்சல் கொடுத்துட்றேன். அடுத்து ஒன் டு ஒன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன் டு ஒன் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்டேன்னா பவர் குரி எடிட்டருக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல நான் பீப்புள் டேபிள் வந்து காப்பி எடுக்கிறேன், ஜஸ்ட் டூப்ளிகேட் எடுத்தாச்சு. ஸோ க்ளோஸ் அண்ட் அப்ளை. சேம் ஸ்டெப் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த மாதிரி டேட்டா கிளீனிங் இல்லை டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, டேட்டாவை கிளீன் பண்ணுறது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக அந்த வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிறைய டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது நிறைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிரியேட் ஆன மாதிரி நீங்கள் தெரியுது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. பட் எல்லாமே ஒன் டு மெனியாக தான் இருக்கு, ஒன் டு ஒன் நமக்கு இங்கே கிரியேட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன், ரீஜியன் டு இந்த ரீஜன் கனெக்ஷன் கொடுக்குறேன் ஒன் டு ஒன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீஜன் டேபிளையும் டூப்ளிகேட் இல்லை, இந்த ரீஜன் டேபிளையும் டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒன் டு ஒன் இதாகுது. ஆம்பிகஸ் பிட்வீன் ஆர்டர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ ஏதோ ஒரு நேம் வந்து ஆம்பிகஸாக இருக்குது. ஸோ நம்ம மற்ற ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் இந்த நேம் ட்ராக் பண்ணி போடுவோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் டு ஒன்ல கிரியேட் ஆகிடுது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ரீஜன் டேபிளையும் நமக்கு டூப்ளிகேட்ஸ் கிடையாது, இந்த ரீஜன் டேபிளையும் நமக்கு டூப்ளிகேட்ஸ் கிடையாது. இந்த ரீஜன் டேபிள்ங்கிறது எதுவுமே இல்லை, இந்த பர்டிகுலரான இந்த டேபிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் சென்ட்ரல் சவுத்து அகைன் இதே டேபிள் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இதை நம்ம டேபிள் வைஸாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் எடுத்த பீப்புள் எடுத்து போட்டோம்னா இங்கேயும் 4 தான் இருக்கு. ஸோ இதனோட ஒரிஜினல் காப்பி இந்த பீப்புள்லையும் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த சென்டரை கிளிக் பண்ணால் இந்த சென்டர் வரும், இந்த ஈஸ்ட்டை கிளிக் பண்ணால் இந்த ஈஸ்ட் வரும், இந்த சவுத்தை கிளிக் பண்ணால் இந்த சவுத் வரும். ஸோ அகைன் அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இதுதான் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப். இதே வந்துட்டு சப்போஸ் நம்ம இதுக்கு வேற முன்னாடி யூஸ் பண்ண மெனி டு மெனி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற 1-to-many ஆர்டர்ஸையும் ரீஜனையும் செலக்ட் பண்ணுறோம்னா ஜஸ்ட் நான் ஆர்டர்ஸில் இருக்கிற ரீஜனவே எடுத்துக்கலாமே. இப்போ நான் சென்ட்ரலில் செலக்ட் பண்ணுறப்போ இங்கே சென்ட்ரல் மட்டும்தான் வருது இல்லையா. ஸோ இதுதான் 1-to-1. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்ன, 1-to-1 ரிலேஷன்ஷிப்னா என்ன, 1-to-many என்ன, மெனி டு மெனினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பவர் BI வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ செஞ்சுக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கோகுல். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.